அடுத்த ஒரு டாபிக் வந்து அட்வர்ப்ஸ். அட்வர்ப்ஸ் எங்க இருக்கிற டாபிக் என்று பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற மொத்த வேர்ட்ஸை பிரதானமாக 8 குரூப்ஸாக பிரிக்கலாம். அதில் வர ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச் தான் அட்வர்ப்ஸ். நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் சிம்பிள் அவளையும் கொள்வோம். அட்வர்ப்ஸுங்கிறது adverbs வந்து modifies. என்னது modifiesனா the meaning of a verb. அப்போ adverbs describe the quality of a verb அப்படின்னு சொல்லலாம். adverb வந்து மோஸ்ட்லி வேர்புக்கு பின்னால் நாங்கள் ஏற்கனவே படித்தோம் நவுனுங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை டிஸ்கிரைப் பண்ணுற நோக்கத்தில் ஒரு வேர்டை உருவாக்கினோம்னா அந்த குறிப்பிட்ட வேர்ட் வந்து எஜெக்டிவ்ங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நாங்கள் படிக்கிறது adverb. வேர்புங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச். வேர்பில் பிரின்சிபல் வேர்பை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறேன், அதில் மீனிங்கை மாடிஃபை பண்ணுற ஒரு பர்பஸில் நாங்கள் ஒரு வேர்டை உருவாக்கி அந்த வேர்பை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவோமா இருந்தால் அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நாங்கள் உருவாக்கின வேர்ட் வந்து எந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அட்வர்ப்ன்ற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்டாக இருக்கும். ரைட், அதுதான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எஜெக்டிவ்ஸை பார்த்தீங்கன்னா நவுனுக்கு முன்னால் இருக்கு, நவுனுக்கு முன்னால் வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கு. அட்வர்ப்ஸை பார்த்தீங்கன்னா வேர்புக்கு பின்னால் வரும், வேர்புக்கு பின்னால் வந்து வேர்பை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணுது. இதுக்கு உதாரணம் பாருங்கள். இதுக்கு நாங்கள் எங்களோட புத்தகத்தில் ஏராளமான உதாரணங்களை கொடுத்திருக்கிறோம். பேஜ் நம்பர் 19 FELTSல லெவல் 2ங்கிற பாடத்தில். ரைட் பாருங்கள், ரைட் நீட்லி. அப்போ நம்ம ஒரு வேர்ப் ஒன்று எழுதுவோம், பிரின்சிபல் வேர்ப். ரைட்ன்ற வேர்ப் எழுதுவோம். ரைட், இதுக்கு நாங்கள் ஒரு அட்வர்பை வச்சு இந்த வேர்பை நாங்கள் இந்த வேர்போட மீனிங்கை மாடிஃபை பண்ணோம் அல்லது டிஸ்கிரைப் பண்ணோம். நீட்லி. அப்போ பாருங்கள், இந்த நீட்லிங்கிற அட்வர்பை கொண்டு இந்த வேர்பை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல. அப்போ ரைட்டுன்ற பிரின்சிபல் வேர்போட மீனிங் உங்களுக்கு தெரியும், கட்டளையிடுற மாதிரி வரணும், எழுதுண்டு. நீட்லிங்கிற அட்வர்போட மீனிங் வந்து பாருங்கள் அழகாக. அப்போ அட்வர்போட மீனிங்ட கடைசி எழுத்து பார்த்தீங்கன்னா கடைசி எழுத்து கம்ப்ளீட் ஆகாமல் இடையில நிறுத்தப்பட்டிருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு அடுத்த சொல்ல நாங்கள் ஏதாவது ஒரு சொல் தமிழில் எழுதினா அது எப்படியும் இப்படி பிரின்சிபல் வேர்புக்கு வர மீனிங் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எப்படியான மீனிங் வரும்ட்டு. நாங்கள் தமிழ் மொழியில் கட்டளையிடுறதுக்கு பயன்படுத்துகிற தமிழ் சொற்கள் தான் பிரின்சிபல் வேர்போட மீனிங்காக வரும். ரைட், அது அந்த மாதிரியான கட்டளையிடுறதுக்கு பயன்படுத்துகிற சொல்லொன்று தான் அட்வர்புக்கு அட்வர்போட மீனிங்கு அடுத்த சொல்ல வரணும். அதுக்குரிய மாதிரி இங்கே நாங்கள் அந்த கடைசி எழுத்தை நிறுத்தி காட்டணும். அது அப்படித்தான் நாங்கள் அந்த அட்வர்போட மீனிங்கை டிக்ஷனரியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படிதான் நாங்களும் மைண்டில் அந்த அட்வர்ப்ஸோட மீனிங்கை செட் பண்ணி கொண்டு போகணும். இப்போ நாங்கள் ஏற்கனவே படித்தோம் தானே, நைஸ் பாய் என்று படித்தோம். இப்போ இந்த பாய்ங்கிற வேர்டோட பார்ட் ஆஃப் ஸ்பீச் நவுன். அப்போ இந்த பாய்ங்கிற வேர்டோட பார்ட் ஆஃப் ஸ்பீச் நவுன். அப்போ இதில் மீனிங் வந்து ஒரு சிறுவன் என்று எடுத்துக்கொள்ளலாம். ரைட், இப்போ நைஸ் என்று சொல்றதுக்கும் நைஸ்லிங்கிற நைஸுங்கிற வேர்ட் இந்த இடத்துல இந்த பாய்ங்கிற நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு எஜெக்டிவ். அப்போ இதில் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நைஸ்ன்றா நல்ல என்று எடுத்துக்கொள்வோம். ரைட், இப்போ இன்னொரு விடயத்தை தான் நீங்கள் ரைட் நைஸ்லி என்று எடுத்துக்கொள்வோமே. ரைட் நைஸ்லி. அப்போ இந்த எஜெக்டிவ்ல இருந்து இந்த அட்வர்பை நாங்கள் ஒரு சஃபிக்ஸை சேர்த்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அதை அட்வான்ஸாக நாங்கள் ஃபார்மேஷன் ஆஃப் அட்வர்ப்ஸுங்கிற பாடத்தில் படிக்கணும். நாங்கள் புறவு பார்ப்போம். நைஸ், இது நைஸ்லி, இது வந்து ஒரு எஜெக்டிவ்ங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய ஒரு வேர்ட். அதே மாதிரி நைஸ்லிங்கிறது ஒரு அட்வர்புங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய ஒரு வேர்ட். இப்போ ரைட் நைஸ்லின்னு சொன்னால் அழகாக எழுது என்ற மீனிங்கையும் எடுக்கலாம். அழகாக எழுது. ரைட் நீட்லின்னா நீட்டாக எழுதுங்க. ரைட் நைஸ்லின்னாலும் நாங்கள் அழகாக இன்று எடுத்துக்கொண்டாலும் அழகாக என்ற மீனிங் எடுத்துக்கொண்டால் பாருங்கள், ரைட் நைஸ்லின்னா அழகாக எழுதுன்ற மீனிங் வரும். இந்த அட்வர்போட கடைசி எழுத்து பாருங்கள் அழகாக என்று முடியுது. அதுக்கு அடுத்து சொல் நாங்கள் தமிழ் எழுதுறதா இருந்தால் அழகாக பாடு என்று எழுதலாம், அழகாக எழுது என்று எழுதலாம், அழகாக பாடு, அழகாக எழுது, இன்னும் சில சொற்களையும் சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் இங்கே பாருங்க, நைஸுங்கிறதுக்கு நல்ல மீனிங்கும் எடுக்கலாம். அதே மாதிரி நைஸ்ன்றா அழகான அப்படின்ற மீனிங்கும் எடுக்கலாம். அழகான
இது நைஸ்ன்ற வேர்டோட மீனிங் அட்ஜெக்டிவை பயன்படுத்தக்குள்ள அழகான்னு முடியுது. இங்க பாருங்க அட்வர்பை பயன்படுத்தக்குள்ள அழகாகன்னு முடியுது. இந்த ரெண்டு வேர்டுக்கும் இடையில இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் அந்த கடைசி எழுத்து. இந்த கடைசி எழுத்து நானா போட்டோம்னா அது அட்ஜெக்டிவ்ங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சோட மீனிங். அதே மாதிரி காணவ எழுதினோம்னா அட்வர்புங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் அட்வர்புங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய ஒரு வேர்டோட மீனிங் தான் அழகாகன்னு முடியும். அட்ஜெக்டிவ்ன்ற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய ஒரு வேர்டாக இருக்கும்னு அதில் மீனிங் வந்து அழகா நேண்டு முடியும். எந்த ஒரு குறிப்பிட்ட இந்த எழுத்துல முடிகிறதெல்லாம் அட்வர்ப், குறிப்பிட்ட இந்த எழுத்துல முடிகிறதெல்லாம் அட்ஜெக்டிவ்ங்கிறத நாங்கள் ஒரு பொதுவான தியரியை எடுத்துக்கொள்ள இயலாது. ஆனால் என்ன எப்படி விளங்கி வச்சு கொள்ளணும்னா கடைசி எழுத்து அடுத்த சொல் நவுன் வார மாதிரி இங்கே கடைசி எழுத்து நிறுத்தப்பட்டிருந்தால் அது ஒரு அட்ஜெக்டிவ்ங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்டோட மீனிங்காக இருக்கும். அதே மாதிரி கடைசி எழுத்து அடுத்த சொல் ஒரு எக்ஷன் வேர்டு, ஒரு கட்டல் எழுத்து பயன்படுத்துகிற ஒரு தமிழ் சொல் வரக்கூடிய மாதிரி கடைசி எழுத்து நிறுத்தப்பட்டிருக்க வேண்டாம், அது அட்வர்ப்ன்ற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய ஒரு சொல்லினுடைய ஒரு கருத்தாக இருக்கும். சரிதானே? ரைட். இப்போ இது அடிப்படையான விடயம், இதை தான் நீங்கள் விளங்கி கொள்ளணும். அதே மாதிரி அட்வர்ப் வந்து வேர்புக்கு பின்னால் இருந்து கொண்டு தான் அந்த வேர்பை ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்கு பின்னால் இருந்து கொண்டு தான் பெரும்பாலும் என்ன செய்யணும்னா அட்வர்ப் வேர்போட மீனிங்கை மாடிஃபை பண்ணும் அல்லது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். அடுத்தது பாருங்க, பெரும்பாலான அட்வர்ப்ஸ் வந்து எல்வாய்ங்கிற ரெண்டு எழுத்துக்கள்ல முடியும். எல்வாய்ங்கிற எழுத்துக்கள்ல தான் பெரும்பாலான அட்வர்ப்ஸ் முடியும். ஆனா எல்வாயில முடிகிற எல்லாமே என்னல்ல அட்வர்ப் இல்லை. அப்ளைங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு அட்வர்ப் இல்லை. எல்வாயில முடிகிற வேர்டாக இருந்தாலும் இது ஒரு அட்வர்ப் இல்லை, இது பிரின்சிபல் வேர்ப். இதோட மீனிங் அப்ளை இல்லை, பிரயோகி என்று வரும். ரைட். பார்த்தீங்க அட்வர்ப் சம்பந்தமாக சுருக்கமான சில விடயங்களை சொன்னால், அட்வர்புங்கிறது நவுன், அட்ஜெக்டிவ்ங்கிறது நவுனுங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்டை டிஸ்கிரைப் பண்ணுற நோக்கத்தில் நாங்கள் ஒரு வேர்டை உருவாக்கினா அது அட்ஜெக்டிவ். அதே மாதிரி அட்வர்புங்கிறது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற நோக்கத்தில் ஒரு வேர்டை உருவாக்கினா அது ஒரு அட்வர்ப். அட்ஜெக்டிவ் வந்து நவுனுக்கு முன்னால் இருந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். அட்வர்ப் வந்து வேர்புக்கு பின்னால் இருந்து கொண்டு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். அதே மாதிரி அட்வர்போட மீனிங் வந்து அதுக்கு அடுத்த சொல் வேர்ப் வார மாதிரி கடைசியில் நிறுத்தப்பட்டிருக்கும். அட்ஜெக்டிவோட மீனிங் வந்து அடுத்த சொல் நவுன் வார மாதிரி இடையில நிறுத்தப்பட்டிருக்கும், முழுமை அடைஞ்சிருக்க மாட்டாது. அது மாதிரி பெரும்பாலான அட்வர்ப்ஸ் வந்து எல்வாயில முடியும். எல்வாயில முடிகிற எல்லாமே அட்வர்ப்ஸ் இல்லை. இதுவளவும் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அடிப்படை விடயங்கள். அதோட நீங்கள் அட்வர்ப் சம்பந்தமாக இன்னும் பல விடயங்களை நாங்கள் மேலதிக தகவல்களுக்காக கதைச்சு கொள்ளலாம். அட்வர்ப்ஸில் இருக்கிற டைப் சம்பந்தமாக நாங்கள் ஒவ்வொரு பாட ஸ்பீச்லேயும் ஏராளமான டைப்ஸ் இருக்கு. அதே மாதிரி அட்வர்ப்ஸ்லேயும் ஏராளமான டைப்ஸ் இருக்கு. அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம்ஸ் இருக்கு, அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம், அடுத்தது அட்வர்ப்ஸ் ஆஃப் frequency, adverbs of places, adverbs of manner, adverbs of quantity, adverbs of reason. இப்படி ஏராளமான டைப்ஸ் அட்வர்ப்ஸ்லேயும் இருக்கு. நீங்கள் அட்வர்ப்ஸில் இருக்கிற டைப்பை தேவையான டைமும் தேவையான டைப்புகளை பற்றி விரிவாக படித்து கொள்ளக்கூடிய மாதிரி. அது மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் அட்வர்ப்ஸ் நாங்கள் எஜெக்டிவ்ஸில் இருந்து அட்வர்ப்ஸில் நாங்கள் ஈஸியாக ஃபிக்ஸஸ் சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸை பயன்படுத்தி உருவாக்கி கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஃபுல் என்றால் ஃபுல்லிங்கிற அட்வர்ப், இது எஜெக்டிவ்ங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்ட்லேருந்து ஒரு நாங்கள் சஃபிக்ஸை சேர்த்து நாங்கள் என்ன செய்திருக்கோம்னா அட்வர்ப் கொண்டு உருவாக்கியிருக்கோம். ஃபார்மேஷன் ஆஃப் அட்வர்ப்ஸுங்கிற பாடத்தை நாங்கள் படிக்கணும். அதே மாதிரி எஜெக்டிவ்ஸில் இருக்கிற மாதிரி சிம்பிள், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் இதில் இருக்கு. இதையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். அதுக்கு நாங்கள் கணக்கு உதாரணங்களை சொல்லலாம். ரைட். இந்த மாதிரியான ஃபாஸ்ட், இங்கே பாருங்க, ஃபாஸ்டஸ்ட் இப்போ சிம்பிள் ஃபார்ம் இருக்கு, கம்பேரேட்டிவ் ஃபார்ம் இருக்கு, சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்கு. இப்படியான பல விடயங்கள் அட்வர்ப் சம்பந்தமாக இன்னும் பல விடயங்கள் இருக்கு. அதுலேயும் நாங்கள் விரிவாக பார்த்து கொள்ளணும். அது தேவைப்படுற டைமுக்கும் நாங்கள் தேவையான சந்தர்ப்பத்தில் அதில் படிக்கலாம். ரைட். அடுத்த ஒரு பாடம், அடுத்த ஒரு விடயமும் உங்களோட புத்தகத்தில் பேஜ் நம்பர் 19 லெவல் 2ல் குறிப்பிட்டிருக்கோம். என்னென்னு பாருங்க, ஹார்ட், ஃபாஸ்ட், லேட், இந்த மூன்று வேர்ட்ஸையும் நாங்கள் என்ன செய்யலாம்னா இந்த மூன்று வேர்டு அவதானிங்க. ஹார்ட், ஃபாஸ்ட், லேட், இந்த மூன்று வேர்டையும் அவதானிங்க. இந்த மூன்று வேர்டையும் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே படித்தோம் ப்ரொபசிஷன், கன்ஜங்ஷன். ப்ரொபசிஷன்ஸுங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச், கன்ஜங்ஷனுங்கிற பார்ட் ஆஃப் ஸ்பீச்.
ப்ரிப்பசிஷனாக பயன்படுது இந்த நாங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற மொத்த வேர்ட்ஸ் 2 மில்லியன் அண்ணளவா. அதில் நாங்கள் டார்கெட் பண்ணி ஆரம்பத்தில் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிற 3000 வேர்ட்ஸை படிக்கும். அதில் அந்த 3000 வேர்ட்ஸில் அண்ணளவா 28 ப்ரிப்பசிஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி 8 கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ப்ரிப்பசிஷனாகவும் கன்ஜங்ஷனாகவும் பயன்படுத்துகிற ஒரு 8 வேர்ட்ஸ் படிக்கும். மல்டிபிள் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்குரிய வேர்ட்ஸ் என்று சொல்லி படிக்கும். ப்ரிப்பசிஷனாகவும் கன்ஜங்ஷனாகவும் பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ். உதாரணத்துக்கு ஆஃப்டர், பிஃபோர் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் பற்றி படித்தோம். அதே மாதிரி தான் இந்த ஹார்ட், ஃபாஸ்ட், லேட்டுங்கிற இந்த 3 வேர்டையும் நாங்கள் என்ன செய்யலாம்னா அட்வர்பாகவும் பயன்படுத்தலாம், எஜெக்டிவ்ஸாகவும் பயன்படுத்தலாம். பாருங்க, இந்த 3 வேர்ட்ஸையும் எஜெக்டிவாகவும் அட்வர்பாகவும் பயன்படுத்தலாம். அவங்களாவே இது 3ஐயும் அட்வர்பாக கன்ஃபார்மாக பயன்படுத்தலாம். இப்போ தான் நான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். ரைட், பாருங்க, அட்வர்பை பயன்படுத்தலாம் என்றாலும் பாருங்க, நாங்கள் ஏற்கனவே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னோம். அட்வர்ப்ஸ் பெரும்பாலும் எல்வாய்ங்கிற எழுத்துக்கள்ல முடியும். பெரும்பாலும் எல்வாயில முடியும். எல்வாயில முடிகிற எல்லாம் அட்வர்ப் இல்லைன்றும் கதைச்சு கொண்டோம். ஆனால் எல்வாயில முடியாத அட்வர்ப்ஸாகவும் நாங்கள் இந்த 3 வேர்ட்ஸையும் சொல்லி கொள்ளலாம். சரியா? எல்வாயில முடியாத அட்வர்ப்ஸும் இப்படி வருங்கிறதை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. எல்வாயில முடியாத அட்வர்ப்ஸ் அந்த இந்த 3 வேர்ட்ஸையும் பயன்படுத்தி உதாரணம் எழுதி காட்டிக்கிறோம். பார்த்தீங்கன்னா விளங்கும் புக்கில் பாருங்க, as adjectives அந்த 3 வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி உதாரணம் காட்டிக்கிறோம். ஹார்ட் வேர்ட்ஸ், அவ கடினமான சொற்கள் ரெண்டு வரும். வேர்ட்ஸுங்கிறது நவுன் இந்த இடத்துல, ஹார்டுங்கிறது எஜெக்டிவா பயன்படுத்தப்பட்டீங்க. அந்த ஹார்டுங்கிற எஜெக்டிவோட மீனிங் வந்து கடினமான வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரன்னருங்கிறது ஒரு நவுன், ஒரு ஓடுகின்ற ஒரு நபர். அப்போ ஃபாஸ்ட் ரன்னர்னா வேகமாக ஓடுகின்ற வேகமான ரன்னர் வரும். வேகமான ரன்னர் ஃபாஸ்ட் ரன்னர் வேகமாக ஓடுகின்ற ஒரு நபர் வரும். அப்போ இந்த இடத்துல ஃபாஸ்ட்ங்கிறது எஜெக்டிவா பயன்படுத்தப்பட்டீங்க. அதே மாதிரி லேட் பஸ், தாமதமான போட்டிக்கிற மீனிங். ஆனால் இதில் மீனிங் எப்படி வரும்னா தாமதமாக வருகின்ற பஸ் வண்டி அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல லேட் வந்து எஜெக்டிவா பயன்படுத்தப்பட்டீங்க. அடுத்தது பாருங்க, அட்வர்ப்ஸா நாங்கள் இந்த 3 வேர்ட்ஸையும் பயன்படுத்தி உதாரணம் பண்ணி காட்டிக்கிறோம். ஒர்க் ஹார்ட், அப்போ ஒர்க்ன்றது வேர்ப், ஆக்ஷன் வேர்ப், வேலை செய். ஹார்ட்ன்றது கடினமாக வேலை செய். அப்போ ஹார்டுங்கிற அட்வர்போட மீனிங் கடினமாக கொடுத்திக்கிறோம். அந்த மாதிரி ரன் ஃபாஸ்ட், அப்போ வேகமாக ஓடு. ஃபாஸ்ட்டுங்கிற அட்வர்போட மீனிங் வேகமாக கொடுத்திக்கிறோம். அதே மாதிரி கம் லேட், அப்போ தாமதமாக வா. அப்போ லேட்டுங்கிறது இந்த இடத்துல அட்வர்ப், அதில் மீனிங் வந்து தாமதமாக கொடுத்திக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் சரியாக படித்து கிளியராக வழங்கி கொண்டு அதுக்குரிய எக்ஸாம்ஸை ஒர்க் புக்கில் கம்ப்ளீட் பண்ண. சரி, இவ்வளவுதான் அட்வர்ப் சம்பந்தமான விடயம். ஓகே, அவ்வளவுதான். தேங்க்யூ.